பொள்ளாச்சி நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி வரக்கூடிய சாலை பணியாளர்களுக்கு முதுநிலை பட்டியல் தமிழ்நாடு சார்நிலை பணியமைப்பு சட்டம் செக்ஷன் 41(1) ஆஃப் TNGS-CS ஆக்ட் 2016 அடிப்படையில் முறைப்படுத்தப்பட்டு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து தனிநபர் ஒருவர் தொடுக்கப்பட்ட உயர்நீதிமன்ற வழக்கில் இங்கே விதிமுறைப்படி வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியல் நியாயமானது என்று தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்தும் கூட சற்றேறக்குறைய 2 வருட காலமாக பதவி உயர்வு வாய்ப்புகளை வழங்காமல் நிர்வாகம் காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது. கோட்ட பொறியாளர் அவர்கள் காலதாமதப்படுத்துகிறார். இதை ஏன் என்று கேட்டால், முதன்மை இயக்குனரும் தலைமை பொறியாளரும் விதிமுறைக்கு புறம்பாக பட்டியல் வெளியிட்டு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இவரை நிர்பந்தப்படுத்துவதாக சொல்கிறார். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. நெடுஞ்சாலைத்தினுடைய அரசு செயலாளர் அவர்கள் சட்டத்தின்படி இந்த துறையை வழிநடத்துகிறாரா அல்லது விதிமுறைகளுக்கு புறம்பாக முறைகேடுகள் நடத்தக்கூடிய அளவிற்கு வழிநடத்துகிறாரா என்கிற கேள்வியை கேட்க விரும்புகிறோம். அரசு செயலாளர் உடனடியாக தலையிட வேண்டும். தவறாக வழிகாட்டும் முதன்மை இயக்குனர் தலைமை பொறியாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொள்ளாச்சி கோட்டத்தில் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் நாங்கள் காத்திருப்பு தொடர்முழக்க போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.